அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மத்தி மீனை வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மீன் குழம்பு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மத்தி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இந்த மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யல இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வேணான்னு வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 7-8 பூண்டு அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா குக் ஆகணும். இது கூட 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து ஆயிலில் குக் பண்ணிக்கிடலாம். இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் போடுங்க, அப்போ தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி சேர்க்கறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து அதையும் நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லெமன் சைஸில் நான் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் இந்த குழம்பு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கக்கூடிய புளிக்குழம்பு பொடின்னு கிடைக்கும், அதில் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 1/2 kg மத்தி மீன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த குழம்போடு சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துருங்க. உப்பு இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மீனில் சாடுறதுக்கு சரியாக வரும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்துடலாம், எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தேங்காய் பால், கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மத்தி மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான ரைஸோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். பொதுவாகவே மத்தி மீனில் அதிகமான சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.